ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன மிருத்யுஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். தெலுங்குல இப்படி ஒரு படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மக்களே. அப்படி ஒரு அட்டகாசமான படம். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது கொய்யால என்ன படம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ரிப்போர்ட்டரா இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு கொலைகேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் அவரு விசாரிக்கணும்? கடைசியா என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி இந்த படத்துடைய அந்த ஒரு கோர் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு மாதிரி பயங்கர யூனிக்கா இருக்கும். எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேஷன், எக்கச்சக்கமான ட்விஸ்டட் படங்கள் பார்த்திருக்கோம். ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல படம் பார்த்திருக்கவே மாட்டீங்க. எனக்கே ஒரு மாதிரி யூனிக்கா புதுசா இருந்துச்சு. ரொம்ப இந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்காம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல லைஃப் டைம் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாட்டி வாலெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாலெட்டை நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி அவைலபிளா இருக்கும். அதாவது நீங்க இந்த வாலெட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கே வேணான்னு தூக்கி போடுற வரைக்கும் கண்டிப்பா அந்த வாலெட் நல்லா இருக்கும். அதுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒன்னு சரி பண்ணி வாங்கிக்கலாம், இல்லனா புதுசா வாங்கிக்கலாம். இந்த வாலெட்ல எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. நீங்க சொல்ற மாடலை நான் செஞ்சு கொடுப்பேன். அதே போலதான் ரீசன்ட் டைம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு போட்டோ அனுப்பிச்சு விட்டு எனக்கு இதே போல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன். எக்கச்சக்கமான வாலெட் பண்ணிருக்கேன், ஒரு 8 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டா எனக்கே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஆனா 3 நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த வாலெட்டை முடிச்சு அமுச்சு விட்டாச்சு மக்களே. கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். வீடியோல அமுச்சு விட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நார்மலா இது ஆடே பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த வாலெட் கொஞ்சம் காஸ்ட்லி. இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்டை பத்தி ஆர்டிஸ்டுக்கும் அந்த பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. சோ அதனால இதை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. பெருசா ஆடே பண்ண மாட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. ட்ரெயின், பஸ், மெட்ரோ எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வராரு. ஆனா ஒரு மாதிரி பயந்துகிட்டே வராரு. இவருக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கு. பயந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது வர வழியில ஃப்ரெண்டு வந்து மேல கை வைக்க பயந்தே போயிட்டாரு. டே ஏன்டா பயப்படுற? நான் தான் வந்திருக்கேன், உன்னுடைய பொண்ணு உன்னை தேடிட்டு இருக்கா, ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதான் நான் உன்னை தேடி வந்தேன், ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பயந்துகிட்டு இருக்காரு. எதை பார்த்து பயப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க யாரையும் காணோம். அது எல்லாமே உன்னுடைய பிரமையா இருக்கும், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னும் போது டே உன் வீடு பக்கம் தான் இருக்கு, என் வீடு அந்த பக்கமா போனோம், நீ போ நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கிளம்பி வீட்டுக்கு போக அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து கையை பிடிக்க இவரு மறுபடியும் பயந்தே போயிட்டாரு. பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்திருப்பாரு. இந்த குட்டி பொண்ணு யாரு அப்படின்னா இவருடைய பொண்ணு தான். அப்பா எங்கப்பா போனீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ பேர்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கும்போது எல்லாரும் சூப்பர்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு உங்களை தான் சொன்னேன் அப்படின்னும் போது அப்பாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு காலங்காத்தால ஒரு டெத் விழுந்துருச்சு. அது ஒரு முஸ்லிம் வீடு அப்படின்னு சொல்லும் போது இவரும் முஸ்லிம் கெட்டப்லாம் போட்டுட்டு நேரா கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போனோனே அந்த வீட்டுல அந்த ஃபேமிலி போட்டோலாம் மாட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டு இறந்து போனவருடைய குடும்பம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள இறந்து போனவருடைய பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு, அதை பாத்துக்கிறாரு. எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இறந்து போனவருடைய மனைவிக்கு பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு, அங்கிள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா, ஆனா எவ்வளவு சீக்கிரமா போயிட்டாரு, எவ்வளவு அருமையா வரைவாரு. ஆன்ட்டி அங்கிள் வந்துட்டு உங்களை பத்தி எப்பயுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் வந்துட்டு காலையில தூங்கி எந்திரிச்சோனே என் மனைவி முகத்தை தான் பார்ப்பேன், அதே போல தூங்கறதுக்கு முன்னாடியும் பார்ப்பேன். மனைவியை பார்க்காம பேசாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. உங்களை அவ்வளவு லவ் பண்ணாரு, இவ்வளவு சீக்கிரமா போயிட்டாரு. ஆக்சுவலா பர்ஸ்ல காசு இல்ல அப்படின்னாலும் என் பையனுடைய போட்டோ பர்ஸ்ல இருக்கு, அதை பார்த்தாலே நான் கோடீஸ்வரன் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய டெத் வந்துட்டு இவ்வளவு அமைதியா போகவே கூடாது. அங்கிள் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா, அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். எல்லாருக்கும் போனை போடுங்க, எல்லாருக்கும் கால் பண்ணி கூப்பிடுங்க, இங்க கூட்டமே கம்மியா இருக்கு அப்படின்னு. இல்லையே தம்பி, அங்கிள் யார் கூட எல்லாம் பழகுவாரு பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, நம்பரும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போது நம்பர் இல்ல அப்படின்னா பேப்பர்ல ஆட் கொடுக்கலாம் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. பேப்பர்ல ஆட் அப்படின்னா கொஞ்சம் நிறைய செலவாகும்பா அப்படின்னும் போது நிறைய எல்லாம் ஆவாதுங்க, மொத்தமா 18,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னும் போது அங்க இருக்க ஒரு ஆளு இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய பாட்டி இறந்து போனாங்க, அதுக்கு நான் ஆட் கொடுத்தேன், அவ்வளவுதான் செலவாச்சு, ரொம்பலாம் ஒண்ணும் கிடையாது, நானே இதுக்கு ஃபண்ட் பண்றேன், நான் 500 ரூபாய் டொனேட் பண்றேன் அப்படின்னு. அங்க வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் நான்
500 நான் 500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 18,000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. இப்போ ஆடும் போட்டாங்க மக்களே. ஆடு போட்ட கம்பெனியே நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அந்த நியூஸ் கம்பெனி தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மக்களே. இந்த மாதிரி யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சா இவரு நேரா கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது அஜால் குஜால் வேலை காமிச்சு இவர் ஒர்க் பண்ற இந்த நியூஸ் பேப்பருக்கு ஆடு வாங்கி வந்துருவாரு. இதே வேலையா தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா கிளம்பி அவருடைய ஆபீஸ்க்கு போயிட்டு மேனேஜரை மீட் பண்றாரு. அதுவும் அதே கெட்டப்போட போயிட்டு மீட் பண்ணி, நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி டெட் பாடி ஆடு சம்பந்தப்பட்ட ஒர்க்கையே பாக்குறது, எனக்கு வேற ஏதாவது வேலை கொடுங்க, நான் கிரைம் ரிப்போர்ட்டரா மாறணும், கிரைம்ல எனக்கு ரிப்போர்ட்டிங் ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தம்பி அதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா சரிப்பட்டே வரமாட்ட, உனக்கு அதுக்கான டேலண்ட் கிடையாது, அதுக்கான எந்த ஒரு ரிசர்ச்சும் நீ பண்ணவே கிடையாது, உனக்கு இந்த வேலை தான் கரெக்டா இருக்கும் பாரு, 6 மாசத்துல கிட்டத்தட்ட 1000 ஆடு புடிச்சு கொடுத்துருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா இந்த வேலைக்கு செட்டே ஆக மாட்டாங்க, நீ தான் பெர்ஃபெக்ட்டா செட் ஆவ, போடா போயிட்டு இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, நம்ம ஹீரோ கீழே வந்து ஃப்ரெண்டை பார்த்தா ஃப்ரெண்டு கேட்கிறான், என்னப்பா மறுபடியும் அதே புராணமா அதே பாட்டு பாடுற மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாண்டா ஆனா உனா டெட் பாடி கூடவே இருந்தாலும் வேலை பார்க்க விடுறான் அப்படின்னும் போது, சரி ஓகே பாத்துக்கலாம், வேற யாரோ இறந்து போயிட்டாங்களாம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ரொட்டீனா நம்ம ஹீரோ இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாராவது ஊருக்குள்ள இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி ஆடு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இல்ல ஆடு போட வச்சு அவருடைய பாணியில ஆடு வாங்கிட்டாரு. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஃப்ரெண்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, நீ கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கிளம்பி அங்க போறாரு. போயிட்டு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆளை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு தான் இறந்து போயிட்டாரு போல. வீடை சுத்தி முத்தி பார்க்கும்போது இந்த குட்டி பொண்ணுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்காரு, அந்த அப்பாவும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த நோட் பண்ண ஹீரோ, ஆமா இங்க இந்த குட்டி பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போட்டோல பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு கீழே ஓடி வந்து பார்த்தா குட்டி பொண்ணு அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அழுகல, ஒண்ணுமே பண்ணல. அந்த பொண்ணுக்கு அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூட தெரியல. அந்த பொண்ணை பார்க்கவே ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. டெட் பாடிக்கு பக்கத்துல உட்கார்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு பாட்டுன்னு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அமைதியா போயிட்டு இருக்கா. இத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அவருடைய பிளாஷ்பேக்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போது மக்களே. இதை நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நமக்கு பிளாஷ்பேக்காவும் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. காலையில தூங்கி கண்ணை முடிச்சு பார்க்கும்போது வீட்டுல ஒரே கூட்டமா இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டு அப்படியே டெட் பாடியா இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, அப்பா அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியல, எதுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு புரியல, யார்கிட்ட கேட்டாலும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இவர் அமைதியா இருக்காரு. அதாவது மனுஷனுக்கு அழுவே தெரியல, அப்பா அம்மா ஏன் இறந்து போனாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயமும் தெரியல, ஏதோ கடன் பிரச்சனையால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க போல. இப்ப நம்ம ஹீரோவுடைய ஆன்ட்டி வந்துட்டு செமையா கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை ஆன்ட்டி தான் பாத்துக்கிறாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் ஆன்ட்டி ரொம்பவே பாசமா பார்த்திருப்பாங்க. அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு மோசமா நடத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க, சாப்பாடு ஊட்டும் போது கூட பயங்கரமா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ஆன்ட்டி நல்லாவே பாசமா இருந்தாங்க, இப்ப ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேனு கத்துறான். அதுக்கப்புறமா அழுகுறான். இப்போ ஆன்ட்டி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் எந்த ஒரு எமோஷனலையும் வெளியே காமிச்சுக்காம மனசுக்குள்ளேயே போட்டு குமிங்கிட்டு ஒரு மாதிரி மென்டலி பிரச்சனை வந்த மாதிரி அமைதியா இருந்ததுனால இவனுடைய அந்த ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஆன்ட்டி அந்த மாதிரி பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா ஆன்ட்டி தான் நம்ம ஹீரோவை நல்லா பாத்துக்கிறாங்க. இது வரைக்கும் ஆன்ட்டி தான் ஹீரோக்கு ஒரு நல்ல கார்டியனா வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அவங்க அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன், இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில ஃபாலோ பண்றாரு. இந்த பொண்ணு கிளம்பி தனியா ஸ்கூலுக்கு போறா. அப்பா வந்துட்டு டெய்லி ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாரு போல, அப்பா இல்லாதனால தனியா போறா. அமைதியா போறா, அமைதியா வரா. ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாம அமைதியா நிக்க நம்ம ஹீரோ தான் ரோட கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த பொண்ணு போயிட்டு ஒரு பார்க்ல இருக்க பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. வழக்கமாவே அப்பா கூட வந்து இந்த பொண்ணு இங்க உட்கார்ந்துட்டு இருப்பா போல. இப்போ அப்பா இல்லாம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்து வழக்கம் போல பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டு உன்னை பத்தி என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணலான்னு பார்க்க அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கா, பேசவே மாட்டா. இவரே புரிஞ்சுக்கிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லம்மா என்ன மன்னிச்சுக்கோ, அடிக்கடிக்க பொய் பேசி பழக்கமா அப்படியே சரளமா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, எனக்கு உங்க அப்பா யாரு அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த பொண்ணு கேக்குறா, ஆக்சுவலா எங்க அப்பாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே விஷயத்த நம்ம ஹீரோ சின்ன வயசுல வேற யாரையோ பார்த்து கேட்டிருப்பாரு. அதுக்கான ஆன்சர் ரொம்பவே லேட்டா தான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல ஹீரோக்கு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஆளை காமிக்கிறாங்க. விடிய கால டைம்ல வாக்கிங் போறாரு, கூடவே 2 பேரு பாதுகாப்புக்கு போறாங்க. வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது போற வழியில ஒரு குட்டி கோவில பாக்குறாரு. இவரு
சாமி கும்பிடலான்னு போயிட்டாரு. அந்த டைம்ல கூட வந்தவங்க டீ குடிக்க ஒரு ஓரமா நின்று டீ வாங்குறாங்க. இவர் போயிட்டு சாமி கும்பிடுறாரு. கரெக்டா அந்த டைம்ல அங்க லைட்லாம் ஜிகுஜிகுன்னு கலர் கலரா மாட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஒயர் அருந்து அங்க இருக்க தண்ணிக்குள்ள ஒழுக. இந்த விஷயத்தை இந்த மனுஷன் பார்க்காம அப்படியே பின்னாடியே வந்து காலை வைப்பாரு பாருங்க. தண்ணிக்குள்ள காலை வச்சோனே கரண்ட் பயங்கரமா பாஸ் ஆயிட்டு ஷாக் அடிச்சு மனுஷன் ஸ்பாட் அவுட் அப்படியே அந்த தண்ணிக்கு மேல விழுந்தே இறந்து போறாரு. இவரு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போயிட்டாரு, ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க பாக்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில போலீஸ் டீமே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஏசிபியா இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணிட்டு முதல்ல இந்த ஒயரை செக் பண்ணுங்க அப்படின்னும் போது மேடம் பார்த்தாலே தெரியுது இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட், இதை இவ்வளவு டீப்பா நோண்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் அண்ட் வந்துட்டு இந்த ஒயரையும் செக் பண்ணுங்க, அதுக்கப்புறமா இது ஆக்சிடென்டா இல்ல இவர் எப்படி இறந்து போனாருன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல இப்போ ஒருத்தர் இறந்து போனாரு, அவருடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அது மட்டும் இல்லாம பேங்கிங் செக்டார்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காராம். எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பாட் ஹீரோ வராரு. இந்த மாதிரி எப்படியாச்சும் ஆடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டெட் பாடியை பாக்குறாரு. மூஞ்சி வந்துட்டு ஆக்சுவலா இந்த டெட் பாடியில ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருக்கு. இதை பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணுடைய அப்பாவும் இறந்து டெட் பாடியா இருக்கும் போது அவருடைய முகத்திலயுமே ஒரு சைடு கருகி போன மாதிரி ஹீரோ பார்த்திருப்பாரு. என்ன ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்க இறந்து போனாரோ அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது குட்டி கோவில் மேல லைட்டு, அதுக்கப்புறமா கீழே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறாரு. பார்த்தவரு அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குட்டி பொண்ணுடைய அப்பா இறந்து போனாரு, எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாராம். வாக்கிங் போயிட்டு ஒரு கோவில்ல ஒரு குட்டி கோவில்ல சாமி கும்பிட போயிருக்காரு. அந்த டைம்ல கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது இல்ல அது சாதாரண இறப்பே கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்டுக்காரன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதே டைம்ல அங்க நிறைய பிரஸ் மீடியா பீப்புள்லாம் வந்திருப்பாங்க. அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி நடந்து போயிருக்காரு, அநியாயமா இறந்து போயிட்டாரு, இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படின்னும் போது சார் ஆக்சுவலா ஒரு முக்கியமான கேஸ்ல இன்னும் 2 நாள்ல போயிட்டு அவரு கோர்ட்ல ஆஜராகணும், ஒரு முக்கியமான கேஸ்ல அவர் வந்துட்டு சாட்சி சொல்ல போறாரு, இதுக்கு நடுவுல இறந்து போயிட்டாரு அப்படின்னா இந்த இறப்புல உங்களுக்கு டவுட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏங்க நாங்க ஆக்சுவலா அவருடைய பாதுகாப்புக்கு 2 போலீஸை போட்டு வச்சிருந்தோம், கூடவே அந்த போலீஸும் போயிட்டு வந்தாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும் திடீர்னு ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன கனவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டைம்ல ஏசிபி வராங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் இப்பதான் நாங்க விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்க ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சாலும் லைட்டா டவுட்டா தான் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மத்த எல்லா விஷயமும் முடிஞ்சாதான் இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்டா பார்க்கும்போது இது மேபி கொலையா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, ஆனா கொலைன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட் அப்படின்னு இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே நியூஸை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயிட காமிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. மீட் பண்ணி பேச ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி உங்க பேட்டியை நான் பார்த்தேன், நீங்க கெஸ் பண்ற மாதிரியே இது கண்டிப்பா கொலையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு, அவரும் சேம் பேட்டர்ன்ல சேமா இறந்து போயிருக்காரு, ரெண்டுத்துக்குமே ஏதோ கனெக்ஷன் இருக்கு, கண்டுபிடிங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பேசுறத ஹீரோயின் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. தம்பி நீ கிளம்பி போயிட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பயும் ஹீரோக்கு மனசே கேட்கல, நான் இங்கிருந்து போக மாட்டேன், எப்படியாச்சும் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபார்மர் தேவைப்படுறாங்க. இங்க என்ன விஷயமாச்சு எல்லாமே தெரிஞ்சவங்க தேவைப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு பிச்சைக்கார தாத்தா இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு பேச்ச போட்டா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தாத்தா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு காசு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து பேச ஆரம்பிக்கும் போது அவரு சொல்றாரு, ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன கேக்குறாரு அப்படின்னா நீங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா, எப்பவுமே இங்கதான் உட்காருவீங்களான்னு கேட்கும் போது எப்பவுமே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வழக்கமாவே 3 நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல 4 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ஒயர்லாம் கரெக்டா இருக்கா, ஸ்பீக்கர்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஏதோ ஒரு பையன் குண்டா ஒரு பையன் வருவானா, அந்த பையன் கடைசியா வராம ஹைட்டா ஒருத்தவன் தான் வந்தவன் செக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் இவர் வந்தாரு, அங்க இருக்க தண்ணியில காலை வச்சாரு, ஷாக் அடிச்சு கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது அப்ப இவர் ஏதோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவரு கீழே விழுந்து இறந்து போகும்போது தூரமா இருந்து ஒரு பையன் பார்த்தான், பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னும் போது அந்தால பாத்தீங்களா ஸ்மைல் பண்ணால பாத்தீங்களான்னு கேட்கும் போது பார்த்தேன், நடக்கவே முடியாம போலியோவால அட்டாக் ஆன கால் மாதிரி இந்த செயற்கை காலெல்லாம் பொறுத்திட்டு நடக்க முடியாம நடந்து வந்தாரு, தாடி இருந்துச்சு, சொட்ட மண்டை, கண்ணாடி போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல கண்டிப்பா அந்த ஆள் தான் பிளான் பண்ணி கொலைய பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. ஆக்சுவலா இந்த தாத்தா சொன்ன மாதிரி ஹீரோ கெஸ் பண்ற மாதிரி யாரோ வந்துட்டு கொலை தான் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு பாய காமிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு ஒரு ஆர்டர் வருது, மக்களே இந்த மாதிரி ஒரு ஆளை கொலை
பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பெஸ்டான ஆளா அமுச்சு விட்டுருக்கேன். கண்டிப்பா அந்த ஆளு ஆக்சிடென்ட் மாதிரியே கொலை பண்றவா, நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஆளு அமுச்சு விட்ட ஆள் தான் இங்க வந்து கொலை பண்ண அந்த கொலகார மக்களே. வந்தவன் இந்த மாதிரி வயிறு அளந்து ஒழுகிற மாதிரி பிளான் எல்லாம் போட்டான். கீழே தண்ணி இருக்கு, தண்ணியில உப்பெல்லாம் கொட்டிட்டு ஒரு ஓரமா நிக்கிறான். உப்பு ஏன் கொட்டினா அப்படின்னா உப்பு தண்ணியில அந்த கரண்ட் வேகமா பாஸ் ஆகும். தூரமா நிக்கும் போது இந்த ஆளு வந்து கரெக்டா சாமி கும்பிடுற டைம்ல அந்த ஒயிரை அருந்து கீழே ஒழுக வைக்கும் போது இவரு பார்க்காம பின்னாடி வராரு, தண்ணீரை கால வைக்கிறாரு. அவ்வளவுதான், தலைவர் இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரியலா காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த குட்டி பாப்பாவுடைய அப்பா இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது இதே ஸ்பாட் மாதிரி எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது மக்களே. அங்கேயும் ஒரு குட்டியா கோயில், மேல அந்த லைட்டு, மழை பெஞ்சா இல்ல தண்ணி ஊத்துனா தண்ணி தேங்குற மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. இங்க பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கும். அந்த ஏடிஎம்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இறந்து போனாரு, அதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும் போது பார்த்தேன் சார், ரொம்ப நல்ல ஒரு டெய்லி இந்த பக்கம் தான் வாக்கிங் போயிட்டு வருவாரு. டெய்லி அந்த சின்ன கோவில்ல இந்த பக்கம் போகும்போது சாமி கும்பிடாம போகவே மாட்டாரு. ரொம்ப ரொம்ப நல்லவரு, என்னை பார்க்கும் போதெல்லாம் பேசுவாரு. அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது சரி ஓகே, அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு இந்த ஒரு அடையாளத்தோட யாரையாவது பாத்தீங்களா, நடக்க முடியாம போலியோல பாதிக்கப்பட்ட மாதிரி சொட்ட மண்டையோட ஒரு ஆளை பாத்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா சார் பார்த்தேன், அவரு கண்ணாடி கூட போட்டிருப்பாரு. கடந்த ஒரு மாசமா, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பார்த்தது இல்ல, ஆனா திடீர்னு ஒரு மாசமாவே டெய்லி இங்க வருவாரு. இங்கேயே நின்று வெயிட் பண்ணி எதையோ பார்த்துட்டு போவாரு. எனக்கு அவர் மேல பெருசா டவுட்லாம் இல்ல, டெய்லி வராரு, எதுக்கோ வெயிட் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா விட்டேன். அப்படின்னும் போது கண்டிப்பா அவன் தான் பிளான போட்டு கொலை பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ வேற என்னமோ கண்டுபிடிக்கிறாரு, அது என்னன்னு உங்களுக்கு போக போக சொல்றேன். அடுத்த நாள் காலையில நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. அவங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது ஆபீஸ்க்கு போற வழியிலேயே மீட் பண்ணி அவங்க கூடயே கார்ல ஏறி உட்காந்துட்டு நம்ம ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே சொல்ல, புரியுதுப்பா, அன்னைக்கு நீ என்ன சொல்ல வந்தையோ அதை கேட்காம நான் இக்னோர் பண்ணி அமுச்சு விட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது பரவாயில்ல மேடம், இந்த தகவல்லாம் வச்சு டீடைலா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி நேரா போயிட்டு அந்த குட்டி பாப்பாவுடைய அப்பா இறந்து போனாரு பாருங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி அன்யூஷுவலா ஏதாவது சொன்னாரா, பாத்தீங்களா, நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்யூஷுவலா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, ஆனா ஒரு 15-20 நாளாவே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தா, யாரும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா. அன்னைக்கு ஒரு நாள் இவன் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி படிக்கட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது யாரும் புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், நல்ல வேலை ஒன்னும் ஆகல அப்படின்னு சொன்னா. இன்னொன்னு, அவன் வழக்கமா வர பாதையில மேன் ஹோலை யாரோ திறந்து வச்சிருந்தாங்களாம், அதையும் பார்த்துட்டு அது உள்ள உழாம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. இது மட்டும் தான் சொன்னா அப்படின்னும் போது எங்க யாரோ புடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்திருக்காங்க, மேன் ஹோலை திறந்து வச்சு உள்ளுக்குள்ள ஒழுக பாக்குறாங்க, ஐ மீன் தள்ளுவுல பார்த்திருக்காங்க. இது எதுவுமே நோட் பண்ணவே இல்லையா அவரு, இதை பார்த்து பயந்து போலீஸ்க்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலியான்னு கேட்கும் போது இது எல்லாமே சாதாரணமான விஷயம், இதுக்கெல்லாம் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல இல்ல அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே இந்த குட்டி பொண்ணு உள்ள நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு போயிட்டு வழக்கமா அந்த பெஞ்ச்ல உட்காருவாளே அங்க போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பேசுறாரு. இங்க பாருமா, அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட இல்லையா, அந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கு அப்பயும் தெரியல இப்பயும் தெரியல, ஆனா நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா, அதுக்கப்புறமா இந்த பேங்கர், ஒருவேளை இந்த பேங்கர் தான் டார்கெட் அப்படின்னா குட்டி பொண்ணுடைய அப்பா எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இங்க வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சமாதிக்கு மேலாம் இந்த டாப் ஸ்டோன் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. அவருடைய ஒர்க்கர் ஒருத்தர் இறந்து போனவருடைய பேரு ஆல்பர்ட், அதை போட்டு கொண்டு வா அப்படின்னா ஆல் பட்டுன்னு போட்டு கொண்டு வந்திருக்காரு. ஆள பாவி, உன்னை வச்சிருந்தா வேலை செய்யணும், என்னடா பண்ணி வச்சிருக்க, இந்த மாதிரி தப்பு பண்ணுவ அப்படின்னா முன்னாடியே ஒரு விஷயத்த எழுதி கொண்டு வந்து என்கிட்ட காமிக்க மாட்டியா, ட்ரையல் மாதிரி காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த பேங்கர் தான் டார்கெட், இந்த அப்பாவை வச்சு அந்த கொலைகாரன் ட்ரையல் பண்ணி பார்த்திருக்கான், ட்ரையலுக்காக தான் அந்த அப்பாவையே கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, ஒருவேளை இருக்கலாம், இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது, இதை போயிட்டு நீ எப்படிதான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே மண்டையெல்லாம் வெடியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கெஸ் பண்ணதும் உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஹீரோயினை சீஃப் கூப்பிடுறாரு. ஏமா இந்த கேஸ்ல ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னும் இல்ல அப்படின்னு, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, அன்னைக்கே இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சுட்டு போகாம இது பெரிய வந்துட்டு கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு பயங்கரமான நியூஸை கொடுத்துட்டு அவங்க போட்டு நம்மள தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா நான் பிரஸ் எல்லாரையும் கூப்பிடுறேன், நீயே போயிட்டு இல்ல நாங்க செக் பண்ணி பார்த்தோம் இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்
தான் அப்படின்னு சொல்லி முடி, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மீடியா பீப்பிள வர வச்சு ஹீரோயினை உட்கார வச்சு இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்ல வச்சு அந்த இதுவையே முடிச்சே விட்டுறாங்க. இப்போ இந்த நியூஸை வந்துட்டு அந்த கொலகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஊர்லயே ரொம்பவே ஹைட்டான பில்டிங்க்கு மேல போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி ஹைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. டேய் உனக்கு என்ன பைத்தியமா, அங்க ஏன்டா போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இந்த விஷயம்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். இங்க இருந்து பார்த்தா பாப்பாவுடைய வீடு, அவரு வாக்கிங் போற பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே தெரியும். சோ இங்க உட்கார்ந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த கொலகாரன் எங்க இருந்து இந்த பிளான போட்டான்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது, ஆக்சுவலா அந்த பாப்பாவுடைய வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது கூட அந்த கோவில், அதுக்கப்புறமா பாப்பாவுடைய வீடு, அந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே தெரியுது. அந்த கொலகாரன் அந்த அபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாரு. கெஸ் பண்ண மாதிரியே கொலகாரன் உள்ளதான் இருக்கா மக்களே. நம்ம ஹீரோ போறது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா வீட்டு கதவையும் தட்டி இந்த மாதிரி அந்த கொலகாரன் பார்க்க எப்படி இருப்பானோ அந்த விஷயத்த சொல்றாரு. சொட்ட மண்டை, கண்ணாடி போட்டிருப்பாரு, இந்த மாதிரி போலியோவால பாதிக்கப்பட்ட மாதிரி தாங்கி தாங்கி நடப்பாரு, கால்ல வந்துட்டு செயற்கை காலும் பொறுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி விசாரிச்சவரு அடுத்து கொலகாரனுடைய வீட்டுக்கே போயிட்டு கதவை தட்ட பார்த்தா கொலகாரன் நல்லாவே இருக்கான். முடி நல்லா இருக்கு, தாடி நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, கண்ணாடி போடவே கிடையாது, போலியோவால கூட பாதிக்கப்படல, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கா மக்களே. இவங்கிட்டயே போயிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொலகாரன் ஒசாராயிட்டான். உள்ளுக்குள்ள போயிட்டு இவன் என்ன நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து கன்னை லோட் பண்ணிட்டு அதுல சைலன்சர் எல்லாம் மாட்டி இவனை கொலை பண்ணாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இங்கன்னு விசாரிச்சுட்டு கீழே வந்துட்டாரு. இவன் வெளியே வந்தான் அப்படின்னா இவனை வெளியே வரும்போதே கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலகாரன் மொட்டை மாடிக்கு போயிட்டு மேல இருந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கான். தொங்கிட்டு இங்க இருந்து அவனை கொலை பண்ணிடலாம், ஹீரோ வெளியே வந்தாரு அப்படின்னா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு டைரக்டர் உதவி பண்ற மாதிரி மழையை வர வைக்கிறாரு. மழையில நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மத்தவங்க எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு போவாங்க. கொடையோட கொடையா உள்ளுக்குள்ள போந்து நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிட்டாரு மக்களே. அதனால இந்த கொலகாரனால ஹீரோவை ஷூட் பண்ண முடியல. இப்ப இந்த கொலகாரன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் போனாங்க, நம்பரு பேர்லாம் எழுதி கொடுத்திருப்பாங்க. அண்ட் வந்துட்டு அந்த மொபைல் எந்த புது மொபைல்லாம் இதுக்குள்ள வந்துச்சு வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் லொகேஷன்லாம் வச்சு நம்ம ஹீரோடைய நம்பரு, நம்ம ஹீரோ யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இந்த ஊருடைய ஜிஹெச்க்கு போயிருக்காரு. அங்க இருக்க ஒரு கம்பவுண்டர் கிட்ட பேசி எனக்கு டெத் ரிப்போர்ட்லாம் வேணும், நிறைய பேர் இறந்து போவாங்க பாத்தீங்களா, அந்த டெத் ரிப்போர்ட்லாம் எங்க இருக்குமோ அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போ, எனக்கு எந்த ரிப்போர்ட் வேணுமோ நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவன் ஆரம்பத்துல முடியாது அப்படின்னாலும் காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோவை கொண்டு போயிட்டு அந்த ரிப்போர்ட் ரூம்குள்ள விட்டு நம்ம ஹீரோ எந்த ரூம்ல இருக்காரோ அந்த ரூமை பூட்டு போட்டு ஃப்ரெண்டுக்காரன் அங்க வெளியே நின்னுகிட்டு இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு சைகையாலேயே இந்த மாதிரி உள்ளுக்குள்ள விட்டு நான் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன், சாவி இங்கதான் இருக்கு, சாவி இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கீழே போட்டு காமிக்க ஃப்ரெண்டுக்காரனு புரியவே இல்லை. வண்டியை வெளியே சேஃபா பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் அந்த கொலகாரனுக்கு நல்லாவே தெரியுது, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஃபைல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அந்த டைம்ல அங்க ஒரு 3-4 ரூம் பூட்டப்பட்டிருக்கு. எல்லா ரூமையும் அந்த பூட்டெல்லாம் உடைச்சு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது இப்ப யாரோ பூட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சவுண்டு கேக்குது. கொய்யால யாராவது உள்ளுக்குள்ள வந்து நம்மள புடிச்சிட போறாங்க, கொலகாரன் வரான் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியல. யாரோ வராங்க, மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க விண்டோ வழியா ஹீரோ தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாரு. இந்த கொலகாரன் போயிட்டு பார்க்கும்போது ஆளையே காணும். கொலகாரன் என்ன பண்றான் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள போனா கண்டிப்பா இந்த வழியா தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு போன் பூத் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்தாரு அப்படின்னா கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெயிட் பண்ணி பாக்குறான், ஆளையே காணும். அப்புறம் தான் கெஸ் பண்றான், ஒருவேளை இவன் இந்த கெட்டப்லாம் போடுவான் இல்லையா, அதே போல கெட்டப் போட்டுட்டு வெளியே வந்துட்டான் போல. நம்ம ஹீரோ பாய் கெட்டப் போட்டுட்டு வெளியே வந்திருப்பாரு. இவன் அப்ப நோட் பண்ணிருக்க மாட்டான், இப்பதான் கெஸ் பண்றான், மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்ட் ரூம்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே நிறைய டெத் ரிப்போர்ட்டை கொண்டு போயிருப்பாரு. அதை கொண்டு போயிட்டு நைட்டு முழுக்க உட்காந்து எல்லாமே செக் பண்ணி ஏதோ ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டோட ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோயினை மீட் பண்ணலான்னு போனா ஹீரோயின் டியூட்டிக்கு வராம ஏதோ ஒரு பையன் கூட கல்யாணம் ஆக போது போல அந்த பையன் கூட சேர்ந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. அங்க கூட விடாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா இந்த கொலைகாரனுடைய பேட்டர்னே இதான். இவன் யாரை கொலை பண்ணுமோ அதுக்கு முன்னாடி அவங்கள கொலை பண்றதுக்கு முன்னாடி இவங்களை எப்படி கொலை பண்ணா இந்த கொலை ஒர்க் அவுட் ஆகும், நம்ம மாட்டாம இந்த கொலையை பண்ண முடியும், அதே டைம்ல பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கொலையும் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ட்ரையலை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொலையே பண்ணிருக்கான். எக்ஸாக்டா சேம் பேட்டர்ன்ல 2 கொலை நடந்திருக்கு. இவன் நிறைய பேரை இதே மாதிரி கொலை பண்ணிருக்கான்.
இந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது, டேய் இது கேஸை பத்தி பேசுற நேரம்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் பிரைவேட்டா தனியா வந்திருக்கேன், இது எல்லாமே ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம், இங்க இருந்து கிளம்பு கிளம்பு அப்படின்னா நம்ம ஹீரோ அப்பயும் கேட்க மாட்டாரு. இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த கொலைகாரன் எப்படி அந்த டார்கெட்டை கொலை பண்றான் அது கூட ஓகேன்னு விட்டுடலாம், அப்பாவையும் ஆட்களை கொலை பண்ணிட்டு இருக்கான், இங்க பாருங்கன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, டேய் கொஞ்சம் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்கு ஒரு கான்ஸ்டபிள் வந்திருப்பாரு. அவரை கூப்பிட்டு இவனை முதல்ல வெளியே கூட்டுவாங்க அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிட்டாரு. எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் அங்கேயே போட்டு வெளியே வர, அப்போ ஹீரோயினுக்கு கடுப்பாயிருச்சு. டேய் நீ ரொம்ப ஓவரா பண்ற, நீ ஹீரோவாக ட்ரை பண்ணாத அப்படின்னும் போது, நான் ஏன் ஹீரோவாக ட்ரை பண்ண போறேன், அந்த குழந்தை எப்போ என்ன நம்பிச்சோ எப்போ என் கையை பிடிச்சதோ அப்பயே நான் ஹீரோ ஆயிட்டேன், ஆனா வில்லன் தான் யாருன்னு தெரியல, நீங்க பெருசா உங்க வேலையை பார்க்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் நானாச்சும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டாரு. ஹீரோயினுக்கும் மனசு கேட்கல, அந்த ஃபைல் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கான்ஸ்டபிள் வெளியே கூட்டு வந்தாரு இல்லையா, டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, போலீஸ் நாங்க இருக்கோம், நாங்களே இந்த விஷயத்தை சீரியஸா பார்க்கல, நாங்களே வந்துட்டு இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க பெருசா ட்ரை பண்ணல, அதாவது டிபார்ட்மெண்டே ட்ரை பண்ண மாட்டேங்குது, நீ எதுக்கு இந்த கேஸுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பாவியா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருமே இல்ல, அனாதையா இருக்கா, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அவனை கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலா அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பிரில்லியண்டா பயங்கர ஸ்மார்ட்டா புத்திசாலியா இருக்கான், அவனை வந்துட்டு கண்டே பிடிக்க முடியல, மண்டையெல்லாம் காயுது அப்படின்னு, டேய் நீ சொல்ற மாதிரி அவன் பயங்கர புத்திசாலியா இருக்கான் அப்படின்னா முதல்ல அவன் உன்னதான் கொலை பண்ண பாப்பான் அப்படின்னும் போது, நான் தான் யாருன்னே அவனுக்கு தெரியாது, என்ன எப்படி கொலை பண்ண பாப்பான், எனக்கெல்லாம் ஒன்னாவது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பூட்டு போட்டு வீட்டை பூட்டி இருப்பாரு, பூட்டிட்டு சாவியை மேல வச்சிருப்பாரு. இப்ப அந்த சாவி எடுக்க ட்ரை பண்ணா அந்த சாவி முழுக்க ஒரே டஸ்டா இருக்கு. நம்ம ஹீரோ டெய்லி மேலதான் சாவி வச்சுட்டு போறாரு அப்படின்னும் போது அங்க கண்டிப்பா டஸ்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது, வேற யாரோ சாவி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வந்து சாவியை மாத்தி வச்சிருக்காங்க, அதான் டஸ்டா இருக்கு, கண்டிப்பா உள்ளுக்குள்ள வேற யாரோ இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதாவது அந்த போலீஸ் சொன்ன விஷயம்லாம் மைண்டுக்குள்ள ஓடுது, அந்த கொலைகாரன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கான் அப்படின்னா உன்னை கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, உன்னை எப்படி விட்டு வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா கொலைகாரன் வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறாரா போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு டீ கடையில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ சாவியை கீழே போட்டு கீழே உட்காந்து யோசிக்கிறாரு, உள்ளுக்குள்ளதான் கொலைகாரன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா பூட்டு போட்டிருக்கு, அப்படின்னா கொலைகாரன் உள்ளுக்குள்ள இருக்க வாய்ப்பு இல்ல, வீட்டுக்குள்ள பாக்கலான்னு விண்டோடைய கண்ணாடிய லைட்டா உடைச்சு உள்ளுக்குள்ள பார்த்தா கொலைகாரன் கேஸ் சிலிண்டரையே ஓபன் பண்ணி விட்டு போயிருக்கா. மக்களே அப்படியே பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது வெளியே, அந்த கேஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, லைட்டா ஓட்ட போட்டதுக்கே கேஸ் வெளியே வருது, கொலைகார பாவி கடைசியில நம்மளையே கொலை பண்ண பாத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு. அவர் பாட்னு நடக்கிறாரு, கொலைகாரன் பார்த்துட்டு அங்க சைலன்சர் மாட்டின கன் வச்சிருக்கான், பேப்பருக்குள்ள மடிச்சு வச்சு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டிராபிக் போலீஸ காது மேலே ஒண்ணு போடுறாரு, யாரா இவன் திடீர்னு டிராபிக் போலீஸையே அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் ஒண்ணு கூட்டுறாங்க. இப்போ கொலைகாரனால ஹீரோவை கொலை பண்ண முடியல. அப்பயும் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இப்போ வந்துட்டு நம்ம டிராபிக் போலீஸ் அடிச்சிட்டோம், எல்லாரும் கண்டிப்பா இங்க தான் வருவாங்க, யாரு ஆப்போசிட்டா போறாங்களோ அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கொலைகாரன் ஹூடிலாம் போட்டுட்டு ஆப்போசிட் பக்கமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்படின்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரி நம்ம சாவரமானு பார்க்க வந்திருக்கான், இன்னொன்னு நம்மள கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க, 10 நாள் ஜெயிலுக்குள்ள கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோக்கா எந்த பக்கம் பார்த்தாலும் பயமா இருக்கு, கொலைகாரன் எங்க நிக்கிற மாதிரியும் தெரியுது, எங்க பார்த்தாலும் கொலைகாரன் நம்மள கொலை பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, சாப்பிட கூட முடியல, ஜெயிலுக்குள்ள போனாலும் கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்கு, ஜெயிலுக்குள்ள வந்து கூட அந்த கொலைகாரன் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு அவரே சமாதானம் சொல்லிக்கிறாரு, எப்படியா இருந்தாலும் கொலைகாரன் கொலை பண்ண போறான் அப்படின்னா கொலை பண்ணி தான் தீருவான், இதுக்கப்புறம் தப்பிக்கலாம் முடியாது, நம்ம வந்துட்டு இவ்வளவு வீக்கா இருக்க கூடாது, அவன் கொலை பண்ணவே வரான் அப்படின்னா கூட நம்ம ஸ்ட்ராங்கா அவன் கூட ஃபைட் பண்ணணும், மனசை திடப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்காரு இல்லையா, ஜெயிலுக்குள்ள இதே போல ஒரு கான்ட்ராக்ட் கொலைகாரனை ஹீரோ மீட் பண்றாரு. இவரும் ஏதோ பிளான் எல்லாம் போட்டு கொலை பண்ணிருப்பாரு, ஆனா ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாராம். இப்போ இவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கும் போது இவர் உதவி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா உங்கள மாதிரியே ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொலைகாரன் இப்போ என்னையும் கொலை பண்ண பாக்குறான், அவங்க கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னா நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முடியவே முடியாது, சொல்லவே மாட்டேன் அப்படின்றாரு. எங்க வாழ்க்கையில நிறைய பேரை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, வாழ்க்கையில முதல் முறையா ஒரு உயிரை காப்பாத்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது, சரி இப்போ உனக்கு என்னதான் உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த கேஸ் இல்ல இந்த இதுவெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதாவது யாரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லா கான்டாக்டும் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்லர் இருப்பாராம், அந்த ஹேண்ட்லருக்கு தான் இந்த வேலையெல்லாம் வருமா, அந்த ஹேண்ட்லர் தான் யாருக்கு இந்த கேஸை கொடுத்தா கரெக்டா இருக்கும், யாருக்கு இந்த கேஸை கொடுத்தா பர்ஃபெக்ட்டா கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சூஸ் பண்ணி கொடுப்பாராம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா
கான்ட்ராக்ட் கொலைகாரங்கள்லயே 2 விதமா இருப்பாங்களாம். ஒருத்தவங்க வந்துட்டு தான் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடென்டிட்டியை வெளியவே தெரியக்கூடாது, யாருக்குமே தன்னை பத்தி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான பேர்ல ஃபேக்கான நேம்ல தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வெளிப்படுத்தாம வாழ்வாங்களாம். 2வது ரகம் தக்காளி நான் தாண்டா கொலை பண்ணேன், நான் தாண்டா இங்க கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். இது எல்லாமே இவர் சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ உடனே போயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கொலைகாரன் என்னையே கொலை பண்ண பார்த்துட்டான், என் வீட்டுக்கே வந்து என்னையே கொலை பண்ண பாக்குறேன் அப்படின்னும் போது அவங்க நம்ப மாட்டாங்க. ஏமா சத்தியமா சொல்றேன் என்னையே கொலை பண்ண பார்த்தான், அதான் பயந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கேன், இப்பயாச்சும் நம்புங்க. ஆக்சுவலா இந்த கான்ட்ராக்ட் கொலைகாரங்களா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருப்பாங்களாம். அவங்க மூலியமா தான் கேஸ்லாம் கிடைக்குமா, அதாவது நேரடியா கொலைகாரனுக்கு யாரும் கால் பண்ணி கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா. இந்த ஆங்கிள் யோசிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்படி யோசிச்சா அந்த கொலைகாரன் ஹீரோக்கு மேல ஒன்னு யோசிக்கிறா. மக்களே மேபி நம்மள தேடி வந்தாங்க அப்படின்னா இந்த ஆளு மூலமா தான் தேடி வர வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த ஹேண்ட்லரை முதல்ல கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த ஆள் கிட்ட பேசுற மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு விஷவாயு அங்க பரப்பி விட்டு அந்த ஆளை கொலை பண்ணிட்டாங்க எஸ் ஆயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, நான் சொல்றத இப்ப கூட நம்பல அப்படின்னா நீங்களே போயிட்டு என் வீட்டை பாருங்க, என் வீட்டை பார்த்தாலே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அடுத்து ஹீரோயினும் அந்த கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த கான்ஸ்டபிள் கிளம்பி ஹீரோவுடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்கிறாரு. டப்புன்னு தீ பிடிச்சி எங்க இருக்கிற எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஹீரோ அந்த டைம்ல ஓபன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மொத்தமா பயங்கரமா வெடிச்சு சதறி நம்ம ஹீரோவே இறந்து போயிருப்பாரு. இப்ப அந்த கேஸ்லாம் வெளியே போயிட்டு லைட்டா மட்டும் இருக்கு போல, அதனால லைட்டா மட்டும் தீ பிடிக்குது. ஆனா இதுக்கே மனுஷன் பயந்து போயிட்டாரு. நேரா ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான், அவன் மட்டும் அன்னைக்கு கரெக்டா யோசிக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு கருகி இறந்து போயிட்டு இருப்பான், இதுவும் ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் முடிச்சுட்டு போயிருப்போம் அப்படின்னு இப்பதான் ஹீரோயினே கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு போலீஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஹேண்ட்லர்ஸ் யாராவது இருக்காங்களா அந்த டீடைலா விசாரிங்க அப்படின்னும் போது ஆமா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஹேண்ட்லர் இருந்தாரு, ஆனா இப்ப அவர் இல்ல, நேத்து நைட்டே ஏதோ திடீர்னு இறந்து போயிட்டு இருக்காரு, அவரை யாரோ விஷவாயு வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கொலையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு தற்கொலையா இல்ல ஆக்சிடென்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கொலைகாரன் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே பயங்கர புத்திசாலியா இருக்கான், அவன் நமக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஹீரோவை கூப்பிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு பார்க்க நம்ம ஹீரோ தான் எல்லாமே கரெக்டா நோட் பண்ணுவாரு, எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணுவாரு. அதே போல செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இங்க இருந்த ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சரி நீயே தேடி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி எங்க இருந்துச்சு, எப்படி இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் கூட வந்த போலீஸ் கிட்ட ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஸ்டிக்கி நோட்டை பஷீர் பாய் வந்துட்டு எழுதி அந்த டேபிளுக்கு கீழே ஒட்டி வச்சிருக்காரு. அதுல ஒரு லொகேஷனை பத்தி போட்டுருக்கு. அந்த கான்ட்ராக்ட் கில்லர் நெக்ஸ்ட் இந்த லொகேஷன் வர கூட வாய்ப்பு இருக்கு, ஒரு லொகேஷன் டைம் வந்துட்டு 3:30 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மேடம் இன்னைக்கு 3:30 தான் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா கொலைகாரனை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அது ஒரு மார்க்கெட் ஏரியா அங்க போறாங்க. எல்லா போலீஸும் மப்டில போயிருப்பாங்க, எல்லார் கையிலயுமே ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. இந்த மார்க்கெட்டை சுத்தி தேடுவோம், அந்த கொலைகாரனை பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்க கொலைகாரன் வரான், போலீஸ் இருக்காங்க, நம்மளதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டு ஹீரோக்கு பின்னாடியே வந்து இந்த பொருட்களுக்கு மேலலாம் ரேட் எழுதி ஒட்டு விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அக்டோபர் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நம்ம ஹீரோ கிட்டே வந்து தம் அடிக்கணும் லைட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரும் பார்க்காம கொடுக்குறாரு. அவன் பத்த வச்சுட்டு அதுக்கு மேல அந்த லைட்டருக்கு மேல இந்த இது ஒட்டிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பிட்டா. மக்களே இதுக்கப்புறம் தான் பொறுமையா ஹீரோ அவருக்கு பத்த வைக்கும் போது பாக்குறாரு, அவருக்குன்னா அவரு கிடையாது மக்களே, அவரு தம் அடிக்கலான்னு பத்த வைக்கும் போது தான் பாக்குறாரு. அதுல அந்த இது போட்டுருக்கு அக்டோபர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இதை பார்த்துட்டு மனுஷன் ஷாக் ஆகுறாரு, சுத்தி முத்தி தேடுறாரு, ஆளையே காணும். ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொன்னா நம்பவே மாட்டாங்க, உன்னைய நம்பி வந்ததுக்கு எல்லாமே வேஸ்ட் தான், எங்க டைம் தான் வேஸ்ட் அப்படின்னும் போது மேடம் இங்க பாருங்க லைட்டை வாங்கி அதுல அக்டோபர் 2 அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் குறிச்சிட்டு போயிருக்கான். அது இந்த 10 நாள் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரேன் இல்லையா, அந்த டேட் தான் அது. கரெக்டா வெளியே வர டைமிங்லயே என்ன கொலை பண்ண போறான் போல, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது இவங்க நம்பாம கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா வீடே எரிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த டைம்ல ஆன்ட்டி கால் பண்றாங்க. அவங்க கிட்ட எல்லாமே சொல்லி புலம்புனா, டேய் உன்னால கண்டிப்பா முடியும், நீ போராடு, போராடினா வின் பண்ண முடியும் அப்படின்னும் போது எனக்கு எதிரி யாரு அப்படின்னே தெரியல, அப்ப எப்படி நான் ஃபைட் பண்ணி வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதிரி யாருன்னு சொல்லிட்டு தெரியலையா இல்ல பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆன்ட்டி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கே போறாரு. அங்க நிறைய கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கையில கால உழாத குறையா கெஞ்சி வாங்கிடுறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க எவ்வளவு பேர் வந்துட்டு போயிருப்பாங்க, அது ஒரு மார்க்கெட் பிளேஸ், இதுல எப்படி அந்த கொலைகாரனை கரெக்டா கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா சாதாரணமா வந்தவங்க எல்லா
கேமராலையும் நல்லாவே மாட்டிருப்பாங்க. கேமரால மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவன் மறைஞ்சு போறானோ அவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரோ ஹூடிலாம் போட்டுட்டு நேக்கா கேமரால இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஆனா அந்த கொலகாரன் கேமரால மாட்டாத மாதிரி போயிட்டு வரா மக்களே. ஒரு போஸ்ட் பாக்ஸ்குள்ள இருந்து எதையோ எடுக்கிறான். அதை வந்துட்டு கசக்கி பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறான். இது வந்துட்டு ரெக்கார்டா இருக்கு. ஆனா ஃபேஸ் மட்டும் எதுலயுமே சரியா தெரியவே இல்ல. சரி எவ்வளவு பார்த்துட்டோம் ஆனா ஃபேஸ மட்டும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாரு. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல ஹீரோ விசாரிக்க போனாரு பாத்தீங்களா, அப்போ கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்காரு. இன்னொன்னு இவன் தான் கொலகாரன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த மேனரிசம் மக்களே. நம்ம ஹீரோ விசாரிக்க போனாரு பாத்தீங்களா, அப்பயே தண்ணியை குடிச்சிட்டு அந்த வாட்டர் கேனை அப்படியே கசக்கி ஒரு மாதிரி பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பான். இதே மாதிரி தான் இப்ப இந்த பேப்பரையும் அடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பான். இதை வச்சுதான் ஹீரோ கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த வீடியோ காமிக்கிறாரு. காமிச்சா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் போலியோவால அட்டக்கான காலு, கண்ணாடி போட்டுப்பான், சொட்ட மண்டையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொன்னேன். இப்போ வேற ஒரு வீடியோ கொண்டு வந்து காமிச்சு இந்த ஆள் தான் கொலகாரன் கைது பண்ணு அப்படின்னா எப்படி கைது பண்ண முடியும், ஏதாவது ப்ரூஃப் கொண்டு வா கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோக்கா வெறியாவது என்ன இந்த பொண்ணு சரியான பைத்தியமா இருக்கா, திடீர்னு இறங்கி வேலை பாக்குறா, திடீர்னு உண்மையா அந்த கொலகாரன் யாருன்னு சொன்னா கூட கண்டுக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே களத்துல இறங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ற அந்த நியூஸ் பேப்பர்லயே டெய்லி இந்த கொலகாரன் இறந்து போயிட்டான் கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் விட்டுறது, நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்கறது அப்படின்லாம் போடுறாரு. டேய் மச்சான் இப்பெல்லாம் யாருமே நியூஸ் பேப்பரே பெருசா படிக்கிறது கிடையாது. அப்படியே படிச்சா கூட இந்த கொலகாரன் எப்படி கரெக்டா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க கண்ணில் படுவான், வாய்ப்பே கிடையாது, இதை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல. ஆனா ஒரு தாத்தா வந்துட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும் போது இந்த மாதிரி இவனுக்கு கண்ணீர் அஞ்சலி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரத பார்த்துட்டு பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த ஆளு டெய்லி இறந்து போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா கொலகாரன் அந்த பக்கம் தான் நடந்து போறான். என்ன இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ஆட் வருது. ஆனா நல்லா கடாமாடு கணக்கா நடந்து போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நம்பர் இருக்கும், நம்ம ஹீரோடைய நம்பர் தான். அதுக்கு கால் பண்ணி ஏங்க இந்த ஆளு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் போட்டிருக்கீங்க, ஆனா இப்பதான் அந்த ஆளை உயிரோட பார்த்தேன் அப்படின்னும் போது எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நேரா போயிட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்கும் போது அந்த தாத்தாக்கு பக்கத்து வீட்டுல தான் அந்த இவன் இருக்கான் அந்த கொலகாரன். இதை கண்டுபிடிச்ச ஹீரோ உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. நம்ம ஹீரோயின் டீமோட வராங்க. தம்பி இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் இந்த கேஸ் லூஸ்னு வந்த அப்படின்னா உன்னை போட்டுவன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ அங்க இருக்கிற பைக்கை ஷூட் பண்றாங்க மக்களே. பைக்குடைய டயரை ஷூட் பண்றாங்க. உள்ளுக்குள்ள யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. கொலகாரனுடைய வீடு இல்லையா, கொலகாரன் தான் ஷூட் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப ஷூட் பண்றாங்க. அப்படி ஷூட் பண்ணும்போது கொலகாரன் அந்த கான்ஸ்டபிளுடைய கையிலேயே ஷூட் பண்றான். இப்படி மாத்தி ஷூட் பண்ண அந்த கான்ஸ்டபிளுக்கு காயப்படுது. எனக்கு பேக்கப் டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பயங்கர சண்டை. இந்த சண்டையில மாத்தி ஷூட் பண்ண உள்ளுக்குள்ள கேஸ் ஓபன் பண்ணி விட்டான் போல. அது என்னடானா டமால்னு வெடிக்குது. இப்போ அதுக்கப்புறமா எல்லாமே அணைஞ்சதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு டெட் பாடி, அதுக்கப்புறம் இவன் பிளான்லாம் போடுவான் இல்லையா அதுக்கான போர்டு, இவனுக்கு யாரு ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இப்ப டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க கூட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையுமே கைது பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இப்போ இந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த டாப் ஸ்டோன்லாம் செய்யற ஒர்க் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சமாதியில போயிட்டு ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க யாரோ வராங்க. அந்த ஆளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எல்லாரையும் இங்க போ சொல்லு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்க அங்க இருக்கிற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வா மிருத்தஞ்சய், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவன் ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா கொலகாரன் தான் மாறு விஷயத்துல அங்க வந்திருப்பான், நீ எப்படா என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே நீலாம் அவ்வளவு ஈஸியா சாவர ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய அந்த புத்திசாலித்தனம், நீ பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீ 2 மிஸ்டேக் பண்ணிட்ட. என்ன அப்படின்னா யாராவது வீட்டுக்குள்ள இருந்து ஷூட் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இதுக்கு மேல காம்பவுண்டுக்கு மேல வந்து அந்த வண்டியில புல்லட் பட்டுக்கணும். அதுவே டைரக்டா நீ வந்துட்டு அந்த வண்டியோட டயரை ஷூட் பண்ற அப்படின்னும் போது கண்டிப்பா நீ வீட்டுக்குள்ள கிடையாது வெளியே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து அந்த போலீஸை ஷூட் பண்ணும்போது கூட புல்லட் வெளியேந்து போன மாதிரி தான் ஹீரோ நோட் பண்ணிருப்பாரு, உள்ள இருந்து வெளியே வந்திருக்காது. நீ சொன்ன வேலையை கரெக்டா டைமுக்கு முடிப்ப, உனக்காக தான் இங்க வெயிட் பண்ண, இன்னைக்கு தான் நீ சொன்ன அந்த டேட்டு, நீ வருவ நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இப்ப அந்த கொலகாரன் கிட்ட வரான். பரவாயில்லையே நீயும் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்க பைப் லைனை உடைச்சு விடுறாரு. தண்ணி பயங்கரமா தெரிக்குது. இப்போ வந்துட்டு மாத்தி சண்டை போடுவாங்க. ஒரு பயங்கரமான ஃபைட். இதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்துதான் மக்களை ஃபீல் பண்ணும். அவன் நம்ம ஹீரோவை செமையா ஷூட் பண்ணுவான். நம்ம ஹீரோக்கு கையில காலில் குண்டடிப்படும். இதை தாண்டி நம்ம ஹீரோ சின்ன கட்டபாரியை தூக்கி அவன் வயிற்றுல குத்த அதை அவன் புடுங்கி போட்டு வந்துருவான். இதை காட்ட முடியாது, ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. இப்படி எல்லாமே நடக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சோர்ந்து போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய கதையே முடிய போது அவன் கன்னோட கிட்ட வரான்.
பார்க்கும்போது ரொம்பவே தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைகாரன் எப்பயுமே தண்ணி பாட்டிலோட சுத்திக்கிட்டு இருப்பான். அதை வச்சு தண்ணி குடிக்க, இங்க பாரு நான் எப்படியாச்சும் உன்னை கொலை பண்ணலான்னு பிளான் போட்டேன். ஆனா நான் என்னுடைய ரவுண்டுக்குள்ள வந்துட்டு உன்னை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடல. உன்னுடைய மேனரிசத்தை வச்சு உன்னை கொலை பண்ணும். நீ வந்துட்டு கண்டிப்பா அந்த மேனரிசம் மாத்த மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் இவன் தண்ணி குடிச்சிருப்பான். அந்த தண்ணி பாட்டில கையில வச்சுக்கிட்டே சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியாம இவன் குடிக்கிற தண்ணி பாட்டில நம்ம ஹீரோ மாத்தி வச்சிருக்காரு. அந்த தண்ணி பாட்டில விஷமும் கலந்து வச்சிருக்காரு. இவன் சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த தண்ணி பாட்டில கொண்டு வந்து அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த விஷம் உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான், நீ சாவ போற. அந்த தண்ணில நான் விஷம் கலந்து வச்சிருக்கேன். அந்த பாட்டிலே நீ கொண்டு பாட்டில் கிடையாது அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறான். ஒரு மாதிரி ஆகுறான். மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வருது. அப்படியே நம்ம ஹீரோக்கு மேலேயே விழுந்து இறந்து போக நம்ம ஹீரோ அங்க இருக்க குழிக்குள்ள தள்ளி விடுறாரு. இந்த குழியவே நம்ம ஹீரோ இவனுக்காக தான் தோண்டி வச்சிருப்பாரு. அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சு போச்சு மக்களே. நம்ம ஹீரோ போயிட்டு குட்டி பொண்ணை மீட் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண, எங்க அப்பாவை அப்படி பண்ண ஆளு இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா உங்க அப்பா கிட்ட அவரு அந்த மாதிரி பண்ணிட்டாரு இல்லையா, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டயே அமுச்சு விட்டேன். இந்நேரத்துக்கு உங்க அப்பா கிட்டயே போயிட்டு அவரும் மன்னிப்பு கேட்டு அவரும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மன்னிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க அப்பா ரொம்ப நல்லவரு, மன்னிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த குட்டி பாப்பா அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உனக்காக நான் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ அங்கிளுக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த குட்டி பொண்ணு சிரிக்க ட்ரை பண்ணா சிரிப்பு வராம பயங்கரமா அழுகுறா மக்களே. அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது நம்ம ஹீரோக்கு அவங்க ஆன்ட்டி வேற ஒரு விதமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ குட்டி பாப்பாவை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி அந்த குட்டி பாப்பாக்கு புரிய வைக்கிறாரு. குட்டி பாப்பா அழுதுகிட்டே ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ண, இதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடியுது மக்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பெஸ்டான குவாலிட்டியில ஒரிஜினல் லெதர் ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ஓகே பாய்.